மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. குட் மார்னிங். நாங்கள் இன்னைக்கு சுழற்சி இயக்கத்தில் மிச்சம் அந்த கட்டுரை வினாக்கள் எப்படி கேள்விகள் வரும்னு சொல்லி நாங்கள் இன்னைக்கு பார்ப்போம். நான் ஏற்கனவே அனுப்பியிருந்த டியூட்டில் தான் அந்த இருக்கிற கேள்விகளை பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கேள்விகளாக நாங்கள் பார்ப்போம். ஸோ உங்கள்ட்ட இருக்கிற டியூட்டை பார்த்துக்கொள்ளுங்க. நான் இன்னைக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண மாட்டேன். நான் இந்த புக்கில் இருக்கிற நான் வாசித்து அதுக்குரிய செய்கை வழிகளை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகிறேன். சரியா? சரி, முதலாவது கேள்வியை பார்ப்போம். விட்டம் 14 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு சாணைக்கல் 300 RPM சுழற்சி வீதத்துடன் சுழல்கிறது. அப்ப இதுல உங்களுக்கு விட்டம் தரப்பட்டிருக்குது 14 சென்டிமீட்டர். அதே போல சாணைக்கல் 300 RPM என்று தரப்பட்டிருக்கு. RPM சொன்னா அதுக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னா ரெவல்யூஷன் பெர் மினிட், அதாவது ஒரு நிமிடத்துல எத்தனை சுழற்சிகள் என்று தான் தரப்பட்டிருக்கு. அப்ப நிமிடத்துக்கு இத்தனை சுழற்சிகள் என்று தரப்பட்டிருக்குது. அப்ப நான் எங்களுக்கு தேவையானது என்னது செகண்டுன்னு சொல்லி அது மாற்ற வேண்டி இருக்கும். முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா அதன் கோண வேகத்தினை கணிக்க. ஆகவே கோண வேகத்துக்கான நேரடி தொடர்பு ஒமேகா சமன் 2πf என்ற தொடர்பு. இங்க எஃப்க்கு பதிலாக நீங்க போட வேண்டியது இங்க உங்களுக்கு 300 RPM, ஒரு நிமிடத்துல 300 சுழற்சிகள் என்று தரப்பட்டிருக்கு. ஆகவே இங்க நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் 60 பிரிக்க வேண்டி இருக்க போது என்னன்னு சொன்னா செகண்டுக்கு, ஒரு செகண்டுக்கு எவ்வளவுன்னு சொல்லித்தான் எனக்கு தேவை. இதை நாங்க சுருக்கினோம்னு சொன்னா 5 முறை வரும். I2 10 π ரேடியன் செகண்ட் -1. ஆகவே இங்க நீங்க பைக்கு பதிலாக நீங்க 3.14 போட்டீங்களா இருந்தால் (31.4 ரேடியன் செகண்ட் -1 அமையும். இரண்டாவது கேள்வியை பாருங்க. இரண்டாவது கேள்வி இதுல அதன் சுழற்சி ஆவர்த்தன காலத்தை காண்க. அப்ப சுழற்சி காலத்துக்குரிய தொடர்பு T = 2π/ω. ஆகவே இங்க ஒமேகா நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் 10π. ஆகவே 1 நேரடியாகவே சுருக்கி போடலாம். மேலை கிளையும் பை பிரிபட்டிலாம் போயிடும். 0.2 செகண்ட் அமையும். ஆகவே அலைவு காலம் 0.2 செகண்ட் அமைய போகுது. சமன்பாடு T = 2π/ω. ஆகவே அதுல இருந்து ஒமேகா எங்களுக்கு சுருக்குறதுக்கு ஈஸியா, இங்கேயும் பை என்ற பெருமானம் இருக்குது. ஆகவே இங்க 10π கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். அதை கொண்டு அங்க பிரதிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு 0.2 செகண்ட் வரும். எங்களுக்கு அதன் பரிதியில் உள்ள துணிக்கையின் வேகத்தை காண்க. பரிதியில் உள்ள துணிக்கையினுடைய வேகம் சொன்னா தொடலி வேகத்தை கேட்கிறாங்க. ஸோ V = R⍵. இப்ப இதுல எங்களுக்கு ஆரை தரப்பட்டிருக்குது. விட்டம் 14 சென்டிமீட்டர். ஆகவே ஆரை 7 சென்டிமீட்டரா இருக்க போது 7 தர 10/2. இந்த 10/2 என்னத்துக்குன்னு சொன்னா நான் மீட்டருக்கு மாற்றுறதுக்காக ஒமேகா இங்க நாங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். இதை வேணும்னு சொன்னா 10π போடலாம். 10 தர பைக்கு பதிலாக 22/7 போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு இன்னும் சுருக்குறது ஈஸியா போயிருந்தாரு. 7 மேலும் வெட்டுப்பட்டால் இங்க 10/1. ஆகவே 2.2 மீட்டர் செகண்ட் -12 வரப்போகுது வேகம். கடைசி கேள்வி, மைய நாட்ட ஆர்முடுகளை காண்க. சோ மைய நாட்ட ஆர்முடுகள் எங்களுக்கு சமன்பாடு A ஒன்று வேகம் சார்பா சொல்லலாம் V²/R, அல்லது A = R⍵².
ரெண்டு சமன்பாடு இருக்கு மைய நாட்டு ஆர்முடுகளுக்கு. ஏ சமன் வி வர்க்கத்தின் கீழ் ஆர் அல்லது ஏ சமன் ஆர் ஒமேகா வர்க்கம். இதுல நாங்க என்னத்தை பாவிக்கலாம், உங்களுக்கு எது இலகுவானதோ அதை நீங்க பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நாங்க இங்க ஏ சமன் வி வர்க்கத்தின் கீழ் ஆர் எடுத்தோம்னு சொன்னால் இங்க வி வர்க்கம் உங்களுக்கு 2.2 வர்க்கம் ஆர் ஆரை என்று பார்த்தோம்னு சொன்னா 7 சென்டிமீட்டர். அப்ப 7 தர 10/2 7 தர 10/2 வி ஸ்கொயரின் கீழ் ஆர் தானே, ரைட்? அப்ப எங்களுக்கு வி ஸ்கொயரின் கீழ் ஆர் 7 தர 10/2. இதை நாங்க சுருக்கலாம். இங்க இந்த 10/2 மேல போச்சுன்னா மேல போனால் 102 வரும். அப்ப இங்க 22 தர 22 அதன் கீழ் 7 வரும். ஆகவே இதை நாங்க சுருக்கணும்னு சொன்னா இதுக்குரிய ஆன்சர் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த 22 தர 22 பெருக்குவோம். பெருக்கணும்னு சொன்னா எங்களுக்கு 484 7ஆல பிரிப்போம். 7 6 42 மிச்சம் 6 7 9 63 மிச்சம் 1 மிச்சம் 1. ஸோ 69.14 மீட்டர் செகண்ட் -2 என்ற பெருமானத்தை எடுக்க போது ஆர்முடுகள், மைய நாட்ட ஆர்முடுகள். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சமன்பாடுகள் சரியான முறையில தெரியுமா இருந்தா இந்த கேள்வியை நாங்க முழுமையாக சரியா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது இரண்டாவது கேள்வியை பாருங்க. 70 சென்டிமீட்டர் நீளமான நூலொன்றின் ஒரு நுனியில் 200 கிராம் கல் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. மறுமுனையை பிடித்து கிடை வட்ட இயக்கத்தில் 22 ரேடியன் செகண்ட் -1 கோண வேகத்துடன் சுழற்றப்படுகின்றது. கல்லின் சுழற்சி மீடிரனை கணிக்க இழையின் இழுவையை காண்க. இழையின் இழுவை 14 நியூட்டன் ஆகும் போது இழை அறுந்து போகுமெனின் சுழலத்தக்க உச்ச வேகம் யாது? அப்ப இது ஒரு வட்ட இயக்க கேள்வியா அமைய போகுது. அப்ப இந்த வட்ட இயக்க கேள்வியை நாங்க எவ்வாறு செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். எழுபது சென்டிமீட்டர் நீளமான நூல் என்று சொல்லி தரப்பட்டிருக்கு. இது கிடையான வட்ட இயக்கத்தை ஆற்ற போகுது. 70 சென்டிமீட்டர் இதுதான் அந்த வட்டத்தினுடைய மையமா இருக்கும். இது வட்டப்பாதை, கிடை வட்டப்பாதையில சுத்து. இதனுடைய திணிவு 200 கிராம். கோணவேகம் தரப்பட்டிருக்குது எங்களுக்கு 22 ரேடியன் செகண்ட் -1. அப்ப இது ஒரு கிடைவட்ட இயக்கத்தை ஆற்றுதுன்னு சொன்னா கட்டாயம் மையத்தை நோக்கி ஒரு மைய நாட்ட ஆர்முடுகள் காணப்பட போகுது. இழையில இழுவிசை காணப்பட போகுது. அதே போல இங்க தொடலி வேகம் ஒன்று காணப்படும். ஸோ எங்களுக்கு கிடைவட்ட இயக்கம் என்று சொன்னாலும் எங்களுக்கு தெரியணும் என்ன, மையம் நோக்கி F7ma பிரயோகிக்க. இந்த திணிவுக்கு மையம் நோக்கி F7ma பிரயோகிச்சா இந்த திணிவுல மையத்தை நோக்கி ஒரு மைய நாட்ட விசை ஒன்று இருக்க போது T சமன் m into இதுல எனக்கு ஆரையும் தெரியும் ஒமேகாவும் தெரியும். ஆகவே ஆர் ஒமேகா வர்க்கம். மைய நாட்டு ஆர்முடுகளுக்கு இப்படி ஒரு தொடர்பு ஒன்று இருக்கு. திணிவு 200 கிராம் என்று சொன்னா
கிலோகிராமா மாற்றணும் 10^3. ஆரையை பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல இருக்கு, மீட்டருக்கு மாற்றணும் 10^2. ஒமேகா வர்க்கம் 22 வர்க்கம். இப்ப நாங்க இதை சுருக்கலாம் பாருங்க. இங்க 2 சைபர், இங்க 1. அப்ப மொத்தம் 10^3 இந்த 10^3 இந்த 2 சைபர் இது ஒன்று வெட்டுப்பட்டு. அதே போல இங்க எங்களுக்கு வேற என்ன மிச்சமா இருக்குது? 7×2 14 தர. அதே போல இங்க 22 தர 22 484 தர. இங்க 10^2 ஒன்று மிச்சம் இருக்கு. அப்ப எங்களுக்கு இதை சுருக்கணும்னு சொன்னா 14 தர 4.84. இதை நாங்க சுருக்கணும். இதை சுருக்கி பாருங்க என்ன வருதுன்னு சொல்லி. நாங்க 16 8 32 33 3 நாங்க 16 3 19. ஸோ 67.72 வரும். இவ்வளவு நியூட்டன். இலையில் உள்ள விழுவிசை வந்து 67.76 நியூட்டன். அதுல இரண்டாவது கேட்ட கேள்வி, கல்லின் சுழற்சி மீடிரன் கேட்டிருக்கேன். ஸோ சுழற்சி மீடிரன் கேட்டிருக்கேன்னு சொன்னா சுழற்சி மீடிரனை நாங்க கண்டுபிடிக்கணும். ஸோ சுழற்சி மீடிரனுக்கான நேரடி தொடர்பு உங்களுக்கு தெரியும், ஒமேகா சமன் 2πf. ஆகவே இங்க ஒமேகா தெரியும். ஆகவே எஃப் சமன் ஒமேகாவின் கீழ் 2π. ஒமேகா வந்து 22. 2 தர பைக்கு பதிலாக 22 கீழ் 7 போட்டா 7 போய் மேல பெருக்கப்பட போகுது. ஆகவே இங்க எங்களுக்கு 3.5 ஹெர்ட்ஸ் என்று வரும். எஃப் சுழற்சி மீடிரன் வந்து 3.5 ஹெர்ட்ஸ். மூன்றாவது கேள்வி கேட்கப்படுது, இழையின் இழுவை 14 நியூட்டன் ஆகும் போது இழை அறுந்து போகும் எனில் சுழலத்தக்க உச்ச வேகம் யாது? அப்ப அந்த உயர் இழுவை வந்து 14 நியூட்டனாக இருக்கும் போதுள்ள வேகத்தை கண்டுபிடிச்சோம்னு சொன்னா அதுதான் உயர் வேகமா இருக்க போகுது. அப்ப இப்ப இழுவை வந்து 14 நியூட்டனாக இருக்கிற நேரம் வேகத்தை கண்டுபிடி. இந்த சந்தர்ப்பத்துல 14 நியூட்டன். வேகத்தை கண்டுபிடிப்போம். மைய நோக்கி எப்சமனமே போடுவோம். இதுல எங்களுக்கு 14 நியூட்டன் என்று தெரியும் உயர் வேகம். 200 தர 10^3 திணிவு. வேகம் தான் கேள்வி. அந்த நேரம் உள்ள வேகம் உச்ச வேகம் தான் கேள்வி. ஆகவே A சமன் v²r. r வந்து 70 சென்டிமீட்டர் என்றால் 70 தர 10^2. ஸோ இப்போ நாங்க இதை வந்து சுருக்குவோம். v வர்க்கம் சமன் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு 10^2. இங்க ஒரு சைவர் இருக்கு. ஆகவே 10^1. இங்க 10^2 இருக்கு. மேல போனா 10^3. இவ்வளவும் எல்லா சைவரும் பட்டு. இங்க பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மிச்சம் இருக்க போறது E2 7 14. இந்த 7 49. ஆகவே v சமன் 7 மீட்டர்/செகண்ட் -1 என்ற உயர் வேகத்தோட இவர் சுத்துவார். ஆகவே எங்களுக்கு நான் கணித்ததின்படி வேகத்தினுடைய பெருமானம் வந்து 7 மீட்டர்/செகண்ட் -1 அமையும். வெப்ப இந்த இழை அருகிறதுக்கு அந்த அருகிற மட்ட அருகிற நேரம் என்ற 14 நியூட்டன் இழுவிசை இருக்கிற நேரம் தான் நாங்கள் இழை அருகுதுன்னு சொல்றாங்க. ஆகவே உச்ச வேகம் என்று கேட்டால் எங்களுக்கு அந்த என்ன விசையில் அருகுதுன்னு சொல்லி சொல்றாங்களோ அந்த விசையே நாங்க பாவிச்சு நாங்க அதுக்குரிய பெருமானத்தை கண்டுபிடிப்போம்.
ஓகே, மூன்றாவது கேள்வி. ஆரையுடைய வட்டப்பாதை கிடையுடன் அல்பா கோணத்தில் அமைந்துள்ளது. எம் திணிவுடைய மோட்டார் வாகனம் இப்பாதையில் வி வேகத்துடன் பயணிக்கின்றது. பாதை உராய்வற்றது எனின் வாகனம் வட்டப்பாதையை விலகாமல் பயணிக்கக்கூடிய வேகம் வி ஆயின் உயர் பெருமானத்திற்கான கோவை ஒன்றை பெறுக. சரி, இப்ப அல்பா என்ற ஒரு கோணத்துல சாய்ந்திருக்கிற ஒரு வட்டப்பாதை வழியே ஒரு கார் ஒன்று இயங்க போகும். அதுக்கு இப்ப அந்த பாதையில இப்ப உராய்வு இல்லை, சரியா? ஆனா உராய்வு இல்லை, ஆனா அவர் அந்த பாதையை விட்டு விலத்தியும் போகல. இதுல தாக்குற விசைகளை குறிப்போம். முதலாவது இந்த சாய்தளத்தால் இந்த காருக்கு ஒரு செவ்வன்மர்தாக்கம் கொண்டு வழங்கப்படும். இந்த காரினுடைய நிறை நிலைக்குத்தாக கீழ் நோக்கி தொழிற்படும் எம்ஜி என்று சொல்லி. அப்ப இது அல்பான்னு சொன்னா இது செங்குத்து, இது 90 மைனஸ் அல்பா, இது செங்குத்துண்டா இந்த கோணம், அதாவது ஆர் என்ற இந்த நிலை இந்த அச்சோட இந்த எம்ஜி அமைக்கிற கோணம் அல்பாவாக இருக்கும். ஏனென்றா இது செவ்வன்மர்தாக்கம் இதுக்கு சாய்தளத்துக்கு செங்குத்தா இருக்கு. ஆகவே செவ்வன்மர்தாக்கம் இப்படி இருக்க போகுது. அப்பவும் நிறை நிலைக்குத்தாக கீழ் நோக்கி தொழிற்படுறதால இது ஒரு கிடையச்சு. அப்ப இவர் கிடையச்சுக்கு சொன்னா இது நிலைக்குத்தச்சு. அப்ப கிடையச்சும் நிலைக்குத்தச்சும் ஒன்று கொண்டு செங்குத்து. அப்ப இது அல்பாண்டா, இது 90 மைனஸ் அல்பா. இது 90 மைனஸ் அல்பான்னு சொன்னா குத்து எதிர்கோணம் என்னவா இருக்கும்? 90 மைனஸ் அல்பா. அதே போல இது செங்குத்து என்றால் இது அல்பாவாக இருக்க போகுது. ஆகவே இந்த கோணம் அல்பா. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், எனக்கு இந்த நிறையினுடைய பிரிப்பை நான் இந்த ஆறினுடைய திசை வழியை பிரிச்சால் இங்க எனக்கு வரப்போது என்னண்டு எம்ஜி கொஸ் அல்பான்னு. அதே போல இப்ப நாங்க கிடையாக பிரிக்கலாம். இது எம்ஜியை கிடையாக பிரிச்சா இங்க என்ன வரப்போகுதுன்னு சொன்னால், இங்க பாருங்க, இதை இப்படி பிரிச்சோம்னு சொன்னா உங்களுக்கு எப்படி வரும்? இந்த சாய்தளத்தின் வழியே எனக்கு எம்ஜி சைன் அல்பாண்டு வரும். ஆனா இப்ப எனக்கு இதுல சொல்லப்பட்டதன்படி பார்த்தால் ஆரையுடைய வட்ட பாதை கிடையுடன் அல்பா கோணத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆரையுடைய வட்டப்பாதை என்று சொன்னா இவர் இப்படித்தான் இயங்க போறார் என்றால், இந்த வட்டப்பாதையின் இது மையமாயிருந்தால் ஆரை இந்த வட்டப்பாதையின் வழியே எங்களுக்கு என்ன நடக்க போகுது? இந்த கார் இயங்க போகுது. இப்பாதையில் வி வேகத்துடன் பயணிக்கின்றது. இந்த கார் இந்த பாதை வழியே வி வேகத்தோட, அப்ப இந்த தொடலி வேகம் வி. இப்ப இங்க பாதை வழியே உராய்வில்லை என்று சொல்லி சொல்றான். இப்ப நாங்க இப்ப என்ன செய்வோம்? எனக்கு வட்ட இயக்கத்தை ஆற்றுதுன்னு சொன்னா வட்ட இயக்கத்துக்கு மையம் நோக்கி எனக்கு F7MA தேவை. ஸோ அதாவது மையம் நோக்கி ஒரு மைய நாட்ட விசை ஒன்று தொழிற்படும். இந்த மைய நாட்ட விசையா யார் தொழிற்பட போறார் என்று பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த செவ்வன் மருதாக்கம் இந்த தளத்துக்கு, அதாவது சாய்தளத்தின் தளத்துக்கு தான் செங்குத்து. ஆனா இந்த புள்ளியிலிருந்து எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த நிலைக்குத்து அச்சோட இவர் குறித்த ஒரு கோணத்திலான் இருக்கிறார். சோ இது அல்பான்னு சொன்னா இது அல்பா குத்து எதிர்கோணம், சரியா? அப்ப இப்ப இந்த ஆர் சைன் அல்பா மையம் நோக்கி F7MA பாவிச்சா காருக்கு எங்களுக்கு என்ன வரப்போகுது? ஆர் சைன் அல்பா சமன் M இன்டு V வர்க்கத்தின் கீழ் R. அதே போல இப்ப நாங்க இதை இப்படியே வச்சுக்கொண்டு R மைனஸ் எம்ஜி கோஸ் அல்பா சமன் 0 எடுக்கலாம். அல்லது இப்படியே வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்? ஆர் கோஸ் அல்பா மைனஸ் எம்ஜி, அதாவது ஆர் கோஸ் அல்பா நிலைக்குத்து பிரிப்படுக்கிற நேரம் உங்களுக்கு ஆர் கோஸ் அல்பா மைனஸ் எம்ஜி 0 இருக்க போகுது நிலைக்குத்து சமநிலைக்கு. இங்க எங்களுக்கு
இதை பிரிச்சோம்னு சொன்னா என்ன வரப்போகுது? ஆர் கோஸ் ஆல்பா சமன் எம்ஜி. இங்க இது ஒரு சமன்பாடாக அமையும், இது ஒரு சமன்பாடாக அமையும். எனக்கு கேட்டது என்னது? வேகத்துக்குரிய தொடர்பு, வேகம் வீயின் பெருமானம், உயர் பெருமானத்தின் கோவை ஒன்றை பெருக ரெண்டுதான் கேட்கிறாங்க. ஆகவே முதலாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாடால பிரிச்சால் எனக்கு இங்க என்ன வரப்போகுது? ஆர் சைன் அல்பாவின் கீழ் ஆர் கோஸ் அல்பா வந்து டேன் அல்பாண்டு வரும். இங்கே எம் எம் வெட்டுப்பற்றும் பி வர்க்கத்தின் கீழ் ஜி ஆர். ஆகவே வேகம் விக்கான தொடர்பு வர்க்கம் மூலம் ஜி ஆர் டேன் அல்பாவாக அமையும். வேகத்துக்குரிய கோவை தான் எங்கள்ட்ட கேட்டது. உயர் வேகம் விக்குரிய கோவையை பெறுக. ஆகவே வி சமன் ரூட் ஆஃப் ஜி ஆர் டேன் அல்பாவாக அமையும். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் கோணங்களை சரியான முறையில குறிச்சிங்கன்னு சொன்னா இந்த கேள்வியை வடிவா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல கேட்கப்பட்டது என்னது? வேகத்துக்கான வேகத்தின் உயர் பெருமானத்துக்கான கோவையைத்தான் கேட்க. சரியா? அடுத்த பாருங்க. இப்ப வந்து அந்த பாதை வந்து கிடையாக அமைந்திருக்கிற நேரம் இப்ப வந்து அங்க வந்து உராய்வு இருக்கு. ஆரம்பத்துல உராய்வு இல்லாம இருந்தது, இப்ப உராய்வு இருக்குன்னு சொல்றாங்க. பாதை கிடையாக அமைந்துள்ள போது அதுல மாறி டைப் பண்ணப்பட்டு அதுல உராய்வுடையது எண்ணின் சொல்லி மாத்திக்கொள்ளுங்க. பாதை கிடையாக அமைந்துள்ள போது உராய்வுடையது எனின் நிலையியல் உராய்வு குணகம் 1/4 எனின் வாகனம் பாதையிலிருந்து விலகாமல் பயணிக்கக்கூடிய வேகத்தின் உச்ச பெருமானத்திற்கான கோவை ஒன்றை பெறுக. எங்க கோவையை பெறுகன்னு சொன்னா நாங்க இப்ப அதுல உராய்வு குணகத்தை நாங்க மியூ ஒன்று வச்சிருப்போம். சோ மியூ ஒன்று எடுத்து போட்டு நாங்க ஒரு கோவை ஒன்று எடுப்போம். சரியா? இப்ப பாதை வந்து கிடையா இருக்குது, கிடையா இருக்கிற நேரம் அங்க உராய்வு இருக்குது, உராய்வு இருக்குது என்று சொல்லி எடுப்போம். உராய்வு இருக்கிற நேரம் அந்த வாகனம் வந்து பாதையிலிருந்து விலகாம பயணிக்கக்கூடிய வேகத்தின் உச்ச பெருமானத்தை தான் கேட்கிறாங்க. கோவை, உச்ச பெருமானத்துக்குரிய கோவையை கேட்கிறாங்க. இப்ப வளைவான பாதையா இருக்கிற நேரம் இந்த வட்டப்பாதையினுடைய ஆரையை வந்து ஆரஞ்சு இருக்கும். இப்ப இதுல கார் போக்கு, இப்ப இவர் வந்து இந்த பாதையை விட்டு விலத்தாம இருக்கணும்னு சொன்னா இந்த சில்லுகளுக்கும் பாதைக்கும் இடையில இது வந்து இது பின்பக்கம் என்று யோசிங்க. காரினுடைய பின்பக்கம் இப்படி அது இப்படி போகுதுன்னு வைக்கும். சரியா? இந்த பாதை வழியே அதை மூவ் பண்ணி கொண்டு போகுது. அப்ப இவர் வந்து இந்த பாதையை விட்டு விலத்தாம இருக்கணும் என்றால் இவரை மையத்தை நோக்கி இழுத்து வச்சிருக்கணும் ஒரு. அப்ப அந்த விசை, மைய நாட்ட விசையை யார் கொடுக்க போறாருன்னு சொன்னா இந்த சில்லுகளுக்கு 4 சில்லுகளுக்கும் இடையிலான இந்த உராய்வு விசை தான் கொடுக்க போகுது. அப்ப நான் மொத்தமா 4 சில்லுகளாலையும் கொடுக்கப்படுற உராய்வு விசைய மையம் நோக்கி F1 போடுறோம். சரியா? மொத்தமான உராய்வு விசையை F1 போடுறோம். இப்ப தனித்தனியா நாங்க போட போனோம்னு சொன்னோம்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு சில்லு, அதே போல இங்க ஒரு சில்லு ஒன்று இருக்கும். நாலு சில்லுலையும் நீங்க என்ன செய்யணும்? தனித்தனியா உராய்வு விசைய குறிச்சு காட்ட வேண்டி இருக்க போது சில கேள்விகளுக்கு. இதுல வந்து நாங்க பொதுவா நாங்க மொத்தமா சேர்த்து உராய்வு விசை F1 எடுப்போம். தரைக்கும் 4 சில்லுகளுக்கும் இடையிலான மொத்த உராய்வு விசையை F1 எடுப்பால் F1 எடுப்போம். மையத்தை நோக்கி F1 உராய்வு விசை தொழிற்படும். அதாவது தரைக்கும் சில்லுக்கும் இடையிலான உராய்வு விசை தான் நீங்க என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் மைய நாட்ட விசையாக தொழிற்பட போகுது. சாதாரணமாக ஒரு வளைவான பாதையில ஸ்பீடா போவீங்களா இருந்தா என்ன நடக்கும்னு சொன்னா ஸ்பீடா போய் இப்படி திரும்ப நேரம் பாதையை விட்டு இப்படி விலத்தித்தான் போக பார்ப்பீங்க. அப்ப இந்த பாதையை விட்டு விலத்தி போகாம இருக்கணும்னா
உங்களை மையத்தை நோக்கி பிடிச்சிழுக்கக்கூடிய மாதிரி ஒரு செயற்பாடுன்னு நடக்கணும். அப்ப அந்த விசையை தான் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா மைய நாட்ட விசையா இருக்க போகுது. ஆக மையம் நோக்கி F7MA பாவிக்கும் காருக்கு, மையம் நோக்கி F7MA காருக்கு பாவிக்கிற நேரம் இந்த மையத்தை நோக்கி இருக்கிற விசை என்று பார்த்தோம்னு சொன்னா உராய் விசை. ஸோ மியூ ஆர் சமன் M into V squared into R. அப்ப இவர் ஒரு கிடையான ஒரு தரையில போறாருன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், கிடையான தரையில ஒரு திணி கொண்டு வைக்கப்படுமாக இருந்தால் தரையால வழங்கப்படுற செவ்வன் மருதாக்கம் அதனுடைய நிறைக்கு சமன் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த காரினுடைய நிறை வந்து mg ஆக இருக்குமா இருந்தா R சமன் mg. ஆகவே மியூ mg சமன் M into V squared into R. ரெண்டு பக்கமும் திணிவு m இருக்கு வெட்டுப்பற்றும் v வர்க்கம் சமன் மியூ ஜி ஆர் ஆக இருக்கும். ஆகவே v சமன் வர்க்க மூலம் மியூ ஜி ஆர் என்ற இந்த கோவை எனக்கு பெறப்படும். ஆகவே இந்த கிடையான வட்டப்பாதையில் அவர் பாதையை விட்டு வழுக்காமல் பாதை வழியே வட்டப்பாதை வழியே அவர் வட்ட இயக்கத்தை ஆற்றணும் என்று சொன்னால் அவர் போக வேண்டிய உயர் வேகம் வந்து root of mu g r ஆக அமையும் இந்த கோவை. சார் மியூ கொடுத்துருக்காங்க தானே சார்? இந்த வெலோசிட்டியை விட கூடவா இருக்குமா இருந்தா இந்த பாதையை விட்டு இவர் விலத்தி போயிடுவார். நான்காவது கேள்வியை பாருங்க. விட்டம் 0.5 மீட்டராக உள்ள சைக்கிள் சில்லின் திணிவு 4 கிலோகிராமும் அதன் அச்சை சடத்துவ திருப்பம் 8 × 10⁻² கிலோகிராம் மீட்டர் வர்க்கமும் ஆகும். இது வழுக்கலின்றி கிடையச்சு வழியே செகனுக்கு 7 சுற்று வீதம் சுழல்கின்றது. இது வழுக்காம சுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. சில்லின் கோண வேகத்தை கணிக்க அச்சின் நேர்கோட்டு வேகத்தை கணிக்க நாங்க ஒவ்வொரு கேள்வியா செய்வோம். அப்ப இதுல சொல்லப்பட்டதன்படி பார்த்தா விட்டம் 0.5 மீட்டராக உள்ள சைக்கிள் சில்லி. அப்ப ஆரை எடுத்தோம்னு சொன்னா ஆரை வந்து 0.5/2 இவ்வளவு மீட்டரா இருக்க போது ஆரை. சில்லின் திணிவு வந்து 4 கிலோகிராம். சடத்துவ திருப்பம் 8 × 10⁻². அதன் அச்சு பெட்டி சடத்துவ திருப்பம். செகனுக்கு 7 சுற்றுக்கள் வீதம் இது சுழலுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆகவே நாங்க ஒமேகா சமன் 2πf என்ற சமன்பாடுல நேரடியாக பிரதியிட்டால் 14 π ரேடியன் செகண்ட் -1 என்ற கோண வேகத்தோட இவர் சுத்த போறார். சில்லின் கோண முதலாவது கேள்வி சில்லின் கோண வேகம் தான் கேள்வி. ஆகவே ஒமேகா சமன் 2πf என்ற சமன்பாடை பாவிச்சோம் என்று சொன்னால் செகனுக்கு 7 சுற்றுக்கள் வீதம் என்று சொல்றாங்க. ஆகவே 14 π என்று வரும். ஆகவே ஒமேகா சமன் பைக்கு பதிலாக 22/7 போட்டால் 44 ரேடியன் செகண்ட் -1 என்று வரப்போகுது. 14 π என்றா பைக்கு பதிலாக 22/7 7 2 14 22 44 வரும். அடுத்த இரண்டாவது கேள்வியை பாருங்க. அச்சின் நேர்கோட்டு வேகத்தை கணிக்க. இப்ப அச்சின் நேர்கோட்டு வேகம் என்று சொன்னால் எங்களுக்கு இடப்பெயர்ச்சி இது பரிதியினுடைய நீளத்தை கண்டுபிடிச்சோம்னு சொன்னா 2πr. 2πr கீழ்
இப்போ என்னன்னு சொன்னா இதுல ரெண்டு பிரிச்சுக்க இருக்காங்க. என்னன்னு சொன்னா அச்சின் நேர்கோட்டு வேகத்தை கணிக்க அடுத்தது மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா பரிதியில் அமைந்துள்ள புள்ளியின் நேர்கோட்டு கதியை கணிக்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப எங்களுக்கு சில பேர் என்ன செய்வீங்கன்னு சொன்னா அச்சின் நேர்கோட்டு வேகத்தை கணிக்கன்னு கேட்டா நீங்க வி சமன் ஆரோமேகாவை நேரடியாக நீங்க சிலவள பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்துடும். அவன் மூன்றாவது கேள்வியாத்தான் கேட்கிறான், பரிதியில் அமைந்துள்ள புள்ளியின் நேர்கோட்டு கதியை கணிக்கன்னு சொல்லி கேட்கிறான். அப்ப பரிதியில் உள்ள நேர்கோட்டின் கதி என்று கேட்டா நாங்க வி சமன் ஆரோமேகா மூன்றாவதுக்கு நேரடியாக பாவிக்கலாம். வி சமன் ஆரோமேகா என்று போட்டோம்னு சொன்னா ஆர் வந்து தசம் 5/2 தர இங்க ஒமேகாவுக்கு பதிலாக 44 ரெண்டு போட்டா இங்க 22. ஸோ 5 தர 22/12 வரும். ஆகவே இது மூன்றாவது கேள்விக்குரிய ஆன்சர் தான் இப்ப எழுதுறேன். சரியா? I2 10 I2 10 3 11 11 மீட்டர் செகண்ட் -1 வரப்போகுது. இது வந்து பரிதியில் உள்ள புள்ளியில் உள்ள பரிதியில இருக்கிற ஒரு புள்ளி, அதாவது தொடலி வேகத்தை இது குறிக்குது. இப்ப உங்கள்ட்ட கேட்டது வந்து ரெண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னால் அச்சின் நேர்கோட்டு வேகத்தை கணிக்கிறதுதான் கேள்வி. அப்ப அச்சினுடைய நேர்கோட்டு வேகத்தை இவ்வாறு கணிக்கலாம். எங்களுக்கு இதுல அச்சு ஒரு சுற்றுக்கு செல்ற தூரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அதாவது இந்த சில்லு வந்து ஒரு சுத்தினா இவர் எவ்வளவு தூரம் போறாருன்னு சொன்னா பார்த்தோம்னா இதனுடைய பரிதியினுடைய அளவு 2πr தூரம் இவர் போவார். இதுல இருந்தவர் ஒருக்கா சுழல்ந்து இங்கால வாராருன்னு சொன்னா அவர் இந்த புள்ளி திரும்ப திரைய வந்து அடிக்கணும் அந்த அடையணும்னு சொன்னா இவர் இங்கால வந்திருப்பாரு. இங்க இருந்தவர் இப்ப முன்னோக்கி மூவ் பண்றாருன்னு சொன்னால் இப்ப திரையில பட்ட அதே புள்ளி திரும்பி படணும்னு சொன்னா இவர் சுழன் இப்படி சுத்தி கொண்டு வந்து இன்னொரு இடத்துல இருப்பார். அப்ப இவர் நேர்கோட்டு தூரம் இயங்கின நேர்கோட்டு தூரம் என்று பார்த்தோம்னு சொன்னா இவர் ஒருக்கா சுத்தினா தான் இவர் இயங்குறாரு. ஆகவே மொத்தமா இந்த புள்ளி இயங்கின தூரம் என்று பார்த்தோம் என்றால் 2πr தூரமா இருக்க போகும். அப்ப இந்த 2πr தூரம் இந்த 2πr தூரம் பரிதியினுடைய நீளத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பரிதியினுடைய நீளத்தை வச்சுக்கொண்டு நாங்க இனி அதுல சொல்லி இருக்குது ஒரு செகண்டுக்கு 7 சுற்றல்கள் வீதம் இவர் சுத்துறேன். அப்ப ஒரு செகண்டில் அடைந்த தூரம் என்று பார்த்தோம்னா ஒரு சுத்தினா 2πr, ஒரு செகண்ட்ல 7 தரம் சுத்துறாருன்னு சொன்னா 7 தர 2πr. ஸோ பைக்கு பதிலாக 22/7 ஆரை வந்து தசம் 5/2. இப்ப நாங்க இதை சுருக்கலாம். 7 7 வெட்டுப்பட்டும் 2 2 வெட்டுப்பட்டால் இந்த 22 தர 0.5. அப்ப எங்களுக்கு 22/6 என்று வரும். ஆகவே 11 மீட்டர் செகண்ட் -1 என்ற நேர்கோட்டு வேகத்தை இது அடைந்திருக்கும். அப்ப இதுல வடிவாக்காம நீங்க பாருங்க, சில்லு அடைந்த நேர்கோட்டு வேகம் தான் உங்கள்ட்ட கேட்டது. அப்ப சில்லு ஒரு சுற்றுக்கு செல்லும் தூரம் வந்து அதனுடைய பரிதியினுடைய அளவுக்கு செல்லும் 2πr இருக்க போகுது. இப்ப எங்களுக்கு ஒரு தரம் ஒன்று தந்திருக்குது, அது வந்து 7 சுற்றல்கள் வீதம், ஒரு செகண்ட்ல 7 சுற்றல்கள் வீதம் சுத்துதுன்னு சொன்னா எங்களுக்கு தேவை ஒரு செகண்ட்ல எவ்வளவு தூரம் அவர் போயிருப்பாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் 7 தர ஒரு சுற்றுக்கு 2πr சொன்னா 7 சுற்றுக்கு 7 தர 2πr. ஆகவே 11 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தை அது கொண்டிருக்கும். அடுத்த மூன்றாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது கேள்வியில பரிதியில் அமைந்துள்ள புள்ளியின் நேர்கோட்டு கதியை காண்க. அப்ப பரிதியில் அமைந்துள்ளன்னு சொன்னா தொடலி வேகத்தை தான் கேட்கிறாங்க. ஸோ V7r⍵. ஆகவே நேரடியாக இந்த சமன்பாடை பாவிச்சு நாங்க செய்யலாம். ஆரை வந்து தசம் 5/2, ஒமேகா வந்து 44 நாங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். ஸோ பிரதியிட்டம்னு சொன்னா எங்களுக்கு அதுக்கும் 11 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தை தான்
கொண்டிருக்க போகுது. ஆகவே நேர்கோட்டு வேகமும் 11 மீட்டர் செகண்ட் -1, தொடலி வேகமும் 11 மீட்டர் செகண்ட் -1 ஆகத்தான் இருக்க போகுது. ஸோ இதில் அடுத்த கேள்வியை பார்ப்போம். சில்லின் மொத்த இயக்க சக்தியை கணிக்க. சில்லின் மொத்த இயக்க சக்தி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்ப சைக்கிள் சில்லு சுத்துற நேரம் சுழற்சி இயக்கத்தை மாற்றுது, அதே நேரம் முன்னோக்கி அவர் இயங்குறாருன்னு சொன்னா நேர்கோட்டு, அதாவது நேர்கோட்டு இயக்கத்தையும் அவர் ஆற்றி கொண்டிருக்கு. அப்ப எனக்கு இங்க நேர்கோட்டு வேகமும் தெரியும், அதே போல இந்த சுழற்சி வேகமும் தெரியும். இந்த சுற்றுறதால உள்ள தொடலி வேகமும் தெரியும், முன்னோக்கி நேர்கோட்டு இயக்கத்தை ஆற்றுறார், ஆகவே நேர்கோட்டு இயக்கமும் எனக்கு தெரியும். அப்ப எனக்கு சுழற்சி இயக்க சக்தி சக நேர்கோட்டு இயக்க சக்தி கண்டம்னு சொன்னா அதுதான் மொத்த சக்தியாக அமைய போகுது. ஆகவே நாங்க ரெண்டையும் கண்டுபிடிப்போம். மொத்த இயக்க சக்தி அரை mv வர்க்கம் சக half I ஒமேகா வர்க்கம். நேர்கோட்டு இயக்க சக்தி சக சுழற்சி இயக்க சக்தி. அப்ப இங்க நேர்கோட்டு இயக்க சக்திக்கு நாங்க அரை, இங்க திணிவு 4, v வர்க்கம் 11 வர்க்கம் சக சுழற்சி இயக்க சக்தி half I 8 தர 10^2 ஒமேகா வர்க்கம். ஒமேகா வர்க்கம் எனக்கு 44 வந்தது. இப்ப நாங்க இதை சுருக்குவோம். இதை சுருக்கினா இங்க எங்களுக்கு பொது எடுக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் இங்க இது 2ஆல சுருக்கினால் 2 தர 121 போடலாம். இங்க போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இதுல 4 தர 11, 4 தர 11, நாங்க 16, 16 நான்கு 64 தர 121 போடலாம். 10^2. இதுல நாங்க பொது எடுக்கக்கூடிய விஷயம் என்று பார்த்தா 121 பொது எடுத்தால் இங்க எனக்கு 2 சக, இங்க 0.64 இருக்க போகுது. இப்ப இதை சுருக்கலாம். 19.44 ஜூல் என்று மொத்த இயக்க சக்திக்குரிய பெருமானம். ஓகே, இதொருக்கா திரும்ப ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. கேட்டது மொத்த இயக்க சக்திக்குரிய கேள்வி. அப்ப இந்த சில்லு சுத்துற நேரம் சுழற்சி இயக்கத்தை மாற்றுது, அதே நேரம் முன்னோக்கியும் நகருது. ஆகவே நேர்கோட்டு இயக்க சக்தியும் இருக்க போகுது, சுழற்சி இயக்க சக்தியும் இருக்க போகுது. ஆகவே நேர்கோட்டு இயக்க சக்திக்குரிய சமன்பாடு அரை mv வர்க்கம், சுழற்சி இயக்க சக்திக்குரிய சமன்பாடு அரை I ஒமேகா வர்க்கம். இந்த ரெண்டையும் நாங்க கூட்டுவமாக இருந்தால் எங்களுக்கு மொத்த இயக்க சக்திக்குரிய பெருமானத்தை நாங்க கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்க இனி 5வது கேள்வியை பார்ப்போம். சாகச காட்சியில் ஒரு விமானம் 200 மீட்டர் ஆரையுடைய நிலைக்குத்து வட்டப்பாதையில் பயணிக்கின்றது. மீ உயர புள்ளியில் விமானி கீழே விழாமல் இருக்க விமானத்தின் இழிவு வேகம் எவ்வளவு ஆதல் வேண்டும்? அப்ப இது நிலைக்குத்து வட்ட இயக்கத்தை இது குறிக்குது. அப்ப இதுல விமானம் 200 மீட்டர் ஆரையுடைய வட்டப்பாதை. அப்ப இதுல உங்களுக்கு கேட்டது மீ உயர புள்ளி என்றா இந்த புள்ளி தான் மீ உயர புள்ளி. அது அதி உயரத்தில் விமானி கீழே விழாமல் இருக்க விமானத்தின் இழிவு வேகம்
எவ்வளவு ஆதல் வேண்டும்? அப்ப இதுல என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிப்போம். இப்ப நிலைக்குத்து வட்ட இயக்கம், நிலைக்குத்து வட்ட இயக்கத்தை இது ஆற்ற நேரம் அங்க எங்களுக்கு தொழிற்படுற விசைகள் என்னென்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இங்க எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இங்க விமானத்தினுடைய நிறை தொழிற்பட போகுது. விமானத்தினுடைய நிறை இங்க கீழ் நோக்கி mg. அப்ப இங்க மைய நாட்ட விசையாக இந்த விமானத்தினுடைய நிறை தான் தொழிற்பட போகுது. ஆகவே நாங்க மையம் நோக்கி F7ma பாவிச்சால் எங்களுக்கு mg சமன் m v வர்க்கத்தின் கீழ் r. அப்ப இது இந்த தொடலி வேகத்தை v என்று போடுவோம். இங்க mm வெட்டுப்பற்றும். ஸோ v வர்க்கம் வந்து gr ஆக அமையும். ஆகவே எங்களுக்கு v சமன் √gr. ஆகவே g வந்து 10, r வந்து 200 என்று சொன்னால் எங்களுக்கு v சமன் வர்க்க மூலத்துக்குள்ள 2000 பெறப்போம். ஸோ இதை நாங்க சுருக்கணும்னு சொன்னால் என்னன்னு சுருக்கலாம்? 400 தர 5 என்று சொன்னா 20 வர்க்க மூலம் 5 என்று வரப்போகுது. அப்ப வர்க்க மூலம் 5க்குரிய பெருமானத்தை கண்டு சுருக்கி விட்டோம்னு சொன்னா அதான் வியினுடைய பெருமானமாக இருக்கும். அப்ப எங்கள்கிட்ட கேட்டது என்னது? வியினுடைய பெருமானம் என்ன? அது வியினுடைய பெருமானம். ஆகவே இவ்வளவு மீட்டர் செகண்ட் -1 இருக்க போகுது. இங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னது? மையத்தை நோக்கி எந்த விசை தொழில்படுது? விமானத்தினுடைய நிறை. அந்த விமானத்தினுடைய நிறை தான் இவருக்கு மைய நாட்ட விசையாக தொழில்பட போகுது. ஆகவே நான் விமானத்துக்கு மையம் நோக்கி F7ma போடுறேன். மையத்தை நோக்கி இருக்கிற விசை mg சமன் m × v வர்க்கத்தின் r. ஆகவே எங்களுக்கு வேகம் வந்து இந்த வேகத்தோட போனா தான் இவர் வந்து விமானி வந்து விமானத்திலிருந்து விழாம இருப்பார். இந்த வேகத்தை விட வேகம் குறைஞ்சா இவர் வட்ட இயக்கத்தை ஆற்ற முடியாம போகலாம். ஏன்னு சொன்னா எங்களுக்கு மைய நாட்ட விசை இவ்வாறு இருக்கணும். இல்லாம இருந்தால் எங்களுக்கு அவர் வட்டப்பாதையை விட்டு விலத்தி இயங்கக்கூடிய தன்மை இருக்கும். அடுத்தது 7வது கேள்வியை பாருங்க. 7வது இல்ல 6வது கேள்வி. இழையொன்றினால் கட்டப்பட்ட துணிக்கை ஒன்று இழையின் மறுமுனை நிலைக்குத்தாக அமையுமாறு செக்கனுக்கு 21 சுற்றுக்கள் எனும் வீதத்தில் கிடையான வட்டத்தில் சுழலுமெனின் அத்துணிக்கையின் கோண வேகத்தை காண்க. இழையொன்றினால் கட்டப்பட்ட துணிக்கை ஒன்று இழையின் மறுமுனை நிலைக்குத்தாக அமையுமாறு செக்கனுக்கு 21 சுற்றுக்கள் எனும் வீதத்தில் கிடையான வட்டத்தில் சுழலுமா. இது கூம்பூசலை பற்றி தான் இது சொல்றாங்க. அப்ப இப்படி ஒரு இலையை கட்டி போட்டு நிலைக்குத்தா இருக்காம இது இவர் வந்து கிடையா சுத்தப்போற. இதுல உங்களுக்கு தரப்பட்டிருக்குது செக்கனுக்கு 21 சுற்றுக்கள். அப்ப இங்க இருந்து நாங்க ஒமேகாவை கண்டுபிடிக்கலாம். 2πf பதிலாக 21. ஸோ ஒமேகாவை கண்டுபிடிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு 7 3 44 தர 3 132 ரேடியன் செகண்ட் -1 இருக்க போது இந்த கோண வேகம்.
கேட்டது கோணவேகத்தை தான் கேள்வி. ஆகவே 132 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1. அப்ப இது வந்து நேரடியாக ஒமேகா சமன் 2πf என்ற சமன்பாடை பாய்க்கும். அப்ப இங்க சுற்றல்கள் செகண்ட், ஒரு செகண்ட்ல 21 சுற்றல்கள் ரெண்டு நேரடியாக தரலாம். நேரடியாக இதை பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏழாவது கேள்வியை பாருங்க. மோட்டார் வண்டி ஒன்று திணிவு வந்து எம் ஆகும். மோட்டார் வண்டியினுடைய திணிவு வந்து எம் ஆகும். அது ஆர்ஆரையுடைய வட்ட வடிவ பாதையில் சாய்வற்ற வளைவில் பயணிக்கின்றது. பாதை வாகனம் ஆகியவற்றுக்கு இடையிலான உராய்வு குணகம் வந்து மியூ எனில் மோட்டார் வாகனம் அடையத்தக்க கதி எவ்வளவு ஆகும்? அப்ப இது வந்து நாங்க ஏற்கனவே முதலாவது அந்த கிடையான பாதையில உராய்வு இருக்கிற நேரம் அந்த இயங்குற அந்த மோட்டார் காரினுடைய கதிக்கான நாங்க கண்டுபிடிச்சினாங்க. அதே போல கணக்கு தான் இதுக்கும். இங்க நேரடியாக உராய்வு எஃப் தாராங்க. ஆகவே மையம் நோக்கி F7MA பாவிப்போம். பாவிச்சோம்னு சொன்னா இங்க மியூ ஆர் சமன் எம் இன்டூ வி ஸ்கொயர் இன்டூ RAR. ஆகவே இங்க ஆர் சமன் எம்ஜிஆர் இருக்க போகுது. MM பட்டும். ஆகவே வி சமன் வர்க்க மூலம் ரூட் ஆஃப் மியூ ஜிஆர் ஆக இருக்கும். ஒரு கிடையான பாதை வழி, சாய்வற்ற கிடையான பாதை வழியே வாகனம் செல்லுதான். உராய்வுக்குனாக மியூ ஒன்று தாராங்க. மோட்டார் வாகனம் அடையத்தக்க கதி எவ்வளவுன்னு தான் கேள்வி. ஆகவே நாங்க பலமையா பாவிக்கிற மாதிரி மையம் நோக்கி F7MA போட்டு நாங்க இந்த கணக்கை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. இதுல எப்படி ஒரு பாதை ஒன்று தரப்பட்டிருக்குது. RAR, இந்த புள்ளி B, இந்த புள்ளி C, இதுல ஒரு துணி கொண்டு இருக்குது. இந்த உயரம் H. உருவில் காட்டப்பட்டவாறு RRஐ கொண்ட விளையாட்டு பொருளான வட்ட வடிவ தடமும் சாய்வான பாதையுள்ள வட்ட வண்டி பாதை ஒன்றும் உள்ளது. H எனும் உயரத்திலும் விடுவிக்கப்பட்ட துணிக்கை ஒன்று இந்த பாதையில் அதி உச்ச புள்ளியை எட்ட செய்வதே விளையாட்டு ஆகும்.
இதற்கு உயரம் h எவ்வளவு ஆக அமைய வேண்டும். இதுல என்ன செய்யறாங்க என்றால் இதுல ஒரு பந்து மாதிரி ஒன்று சின்ன ஒரு துணிவை வச்சு போட்டு இதை இயங்க விடுறாங்க. இது வந்து இந்த அதிக புள்ளி C வந்து அடையும். திரும்ப ஒருக்கா வாசிக்கிறேன்னு பாருங்க. உருவில் காட்டப்பட்டவாறு R6 கொண்ட விளையாட்டு பொருளான வட்ட வடிவ தடமும் சாய்வான பாதையும் உள்ள வண்டி பாதை ஒன்று உள்ளது. எச்செனும் உயரத்திலும் விடுவிக்கப்பட்ட துணிக்கை ஒன்று இந்த பாதையில் அதியுச்ச புள்ளியை எட்டச் செய்வதே விளையாட்டாகும். இதற்கு உயரம் h எவ்வளவு ஆக அமைய வேண்டும் என்றுதான் கேள்வி. இங்க இருக்கிறவர் வந்து எங்களுக்கு அதிக உயரத்தை இங்க வந்து அடையக்கூடிய மாதிரி இருக்கும் சொன்னா இந்த உயரம் h என்னவா இருக்கணும் என்று சொல்லித்தான் கேட்கிறாங்க. அப்ப இந்த எச்சுக்குரிய கோவையை நாங்க எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த தேவையான எச்சை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப நாங்க இங்க என்ன செய்யலாம் என்று பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சக்தி காப்ப பாவிப்போம். அதாவது எந்தெந்த புள்ளிகளுக்கு இடையில சக்தி காப்ப பாவிப்போம்னு சொன்னால் ஆரம்பத்துல நாங்க இங்க ஏல இருந்தவர் இங்க பிக்கு வரணும். அப்ப முதலாவது புள்ளி ஏலையும் பிலையும் சக்தி காப்ப பாய்வோம். ஏல இருக்க மொத்த சக்தி சமன் பில இருக்கிற மொத்த சக்தி. ஏல இருக்கிற நேரம் இவருக்கு இத பூச்சி அழுத்த சக்தி மட்டமா கருதினால் இவருக்கு அழுத்த சக்தி மட்டும் இருக்க போகுது mgh. இந்த இடத்துல வார நேரம் இவருக்கு ஒரு வேகம் ஒன்று இருக்க போகுது, அதை v என்று வைப்போம். அப்ப இந்த இடத்துல வேற என்ன நேரம் ½ mv வர்க்கம். ஆகவே இங்க நாங்க இதுல இருந்து கொண்டு வேகத்தை கண்டுபிடிக்கலாம். v சமன் இங்க mm வெட்டுப்பற்றும் √2gh என்று வரப்போகுது. அதுக்கு பிறகு இவர் இங்கால வட்டப்பாதையில தான் இயங்க போற. அப்ப இங்க வந்து வேகம் வந்து மாறிக்கொண்டு போகுது. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இங்க வேகம் இருந்தது அதிக புள்ளிக்கு போடுறாருன்னு சொன்னா இந்த இடத்துல எங்களுக்கு தரையிலிருந்து குறித்த ஒரு உயரத்துல இருக்கு. ஆகவே இவருக்கு அழுத்த சக்தி இருக்க போகுது. அதே நேரம் இவர் வட்ட இயக்கத்துல தொடலி வேகம் ஒன்றை கொண்டிருக்க போறேன். அந்த தொடலி வேகத்தையும் நாங்க கணிக்கலாம் அல்லது கருத்துல கொள்ளலாம் என்ன. அப்ப இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அடுத்தது சக்தி B என்ற புள்ளிக்கும் C என்ற புள்ளியில உள்ள மொத்த சக்தியை சமப்படுத்தும். சமப்படுத்தினா எங்களுக்கு இந்த எச்சுக்கான தொடர்பை வந்து நாங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இப்ப எங்களுக்கு Bல இருக்கிற புள்ளி என்று பார்த்தோம்னு சொன்னா ½ mv வர்க்கம். ஸோ ½ mv வர்க்கம். சீல உள்ள புள்ளி என்று பார்த்தோம்னா இந்த இடத்துல அழுத்த சக்தி இருக்க. ஏனென்றால் அதிஉயர் புள்ளியில எங்களுக்கு வேகம் 0 ஆயிடும். அப்ப இந்த இடத்துல வேகம் 0 ஆயிடும். ஆகவே mg இங்க h என்று பார்த்தோம்னு சொன்னா தரையில இருந்து விட்டம் 2r ஆக இருக்க போகும். ஆகவே mm வெட்டுப்பற்றும் இங்க எங்களுக்கு அரை v வர்க்கத்துக்கு பதிலாக நாங்க gh போடலாம். சோ gh ஸோ ஜிஜி கேன்சல் ஆயிரும் என்றால் h சமன் 2r ஆக அமைய வேணும். ஆகவே h சமன் 2r ஆக அமைஞ்சாத்தான் இவர் வந்து அந்த அதிக உயரத்தை வந்து இந்த இடத்தை வந்து இவர் போய் நெருங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே நான் இங்க செய்யறது என்னது சக்தி காப்ப பாவிக்கிறேன். எங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதல் ஏல இருந்து பிக்கு பிறகு பி. அப்ப இந்த இடத்துல ஒரு சக்தி காப்பு பாவிக்கிறேன், அப்புறம் பிக்கும் சிக்கும் பாவிக்கிறேன். இதுதான் அதிக புள்ளி என்றதால உங்களுக்கு தெரியணும் அதிக புள்ளியில எப்பவும் வேகம் 0 ஆயிடும். ஆகவே இங்க இருந்த வேகம் வந்து முழுவதும் இயக்க சக்தி முழுவதும் அழுத்த சக்தியாக இந்த இடத்துல. ஆகவே ½ mv வர்க்கம் சமன் mg × 2r. இங்க இருந்து இங்க உயரம் என்று பார்த்தோம்னா விட்டமாக இருக்கும். ஆகவே 2r. ஆகவே h சமன் 2r. h வந்து 2r ஆக இருந்தா தான் எனக்கு இங்க இவர் c என்ற புள்ளிக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நாங்க இங்க சக்தி காப்பத்தான் பாவிக்கிறோம். சார்
அடுத்த கேள்வியை செய்வோம். நிமிடத்துக்கு 120 RPM சுற்றுக்கள் எனும் வீதத்தில் சுழலச் செய்யப்படும் வட்ட வடிவ வாள் அளவொன்றினது மீடிரன் எவ்வளவாகும்? அதன் பச்சிலின் கோணவேகம் எவ்வளவாகும்? இப்ப இதுல நாங்க 120 RPM என்று தரப்படுது. 120 RPM சொன்னா இங்க இது வந்து என்னது? ரெவல்யூஷன் பெர் மினிட். நிமிடத்துக்கு 120. ஆகவே எனக்கு தேவை என்னது? ஒரு செகண்டில் என்று சொன்னா என்ன செய்யணும்? இந்த 120 60ஆல பிரிச்சோம் என்று சொன்னா நாங்க எப்ப நேரடியாக கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை சுருக்கணும்னு சொன்னா 2 ஹெர்ட்ஸா இருக்க போகுது. உங்கள்கிட்ட கேட்டது அடுத்தது கோணவேகம் ஒமேகா 2πf. இது ஒரு சின்ன ஒரு கணக்கு. ஒமேகாவை நேரடியாக காணலாம். 88 ரேடியன் செகண்ட் -12 வரப்போகுது. பத்தாவது கேள்வியை பாருங்க. கேபிட்டல் எம் தெளிவும் கேபிட்டல் ஆர் ஆரையும் கொண்ட தடித்த வட்டத்தட்டொன்று அதன் மையத்தினூடாக செல்லும் கிடை அச்சினை பற்றி உராய்வின்றி சுழலக்கூடியவாறு சுழலைப்படுத்தப்பட்டுள்ளது. வட்டத்தட்டினை பற்றி செல்லும் லேசான இழையொன்றினால் டி மாறா தொடுகை விசை பிரயோகிக்கப்படுகிறது. இதுல முதலாவது கேள்வியை பாருங்க. தட்டின் மீது ஏற்படும் டி முறுக்கத்திற்கான கோவை ஒன்றினை எழுதுக. இங்க தட்டின் மீது ஏற்படுத்தப்படும் முறுக்கம் முறுக்கத்தை நாங்க டோ என்று தானே சொல்றோம். நாங்க அதுல மாறி டைப் பண்ணப்பட்டுட்டு முறுக்கத்துக்குரிய குறியீடு வந்து டோ. இதுல இழுவிசை டி என்று தரப்பட்டிருக்குது. பொருங்க பாப்போம். மாறா தொடு விசை டி தான் பிரயோகிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அப்ப தட்டின் மீது ஏற்படும் முறுக்கத்துக்கான கோவை என்றே எழுதுக. அப்போ கோவைக்குரியது வந்து எங்களுக்கு தெரியும். முறுக்கம் விசை திருப்பம். முறுக்கம் சமன் விசை திருப்பம். இதை பார்த்தோம்னு சொன்னா இங்க எங்களுக்கு இந்த தட்டுக்கு தொடலி வழியே டி என்ற விசை வழங்கப்படுது. இதுக்கான செங்குத்து தூரம் என்று பார்த்தா இதுதான் அந்த சுழற்சி அச்சா இருக்க போது RAR. அப்ப இங்க இதுதான் செங்குத்து தூரம். விசை திருப்பம் என்று வரும்போது விசை தர அதுக்கான செங்குத்து தூரம் R. ஆகவே முறுக்கம் சமன் விசை தர செங்குத்து தூரம் TR ஆக இருக்கும். இது முதலாவது கேள்வி. விசை திருப்பத்துக்கான அதாவது முறுக்கத்துக்குரிய கோவை டோ சமன் F × R. அதாவது விசை திருப்பம் என்று வரும்போது விசை தர அந்த விசைக்குரிய செங்குத்து தூரம். இரண்டாவது கேள்வியை பாருங்க. தட்டின் அச்சின் வழியே சடத்துவ திருப்பம் I சமன் அரை mr வர்க்கம் எனின் தட்டின் கோண ஆர்முடுகளுக்கான கோவையை பெறுக. அப்ப எங்களுக்கு முறுக்கத்துக்குரிய கோவை டோ சமன் I அல்பா என்ற ஒரு தொடர்பும் எனக்கு தெரியும். அப்ப இங்க எனக்கு இப்ப முறுக்கத்துக்குரிய கோவை முதலாவது கேள்வியில எடுத்து வச்சுக்கிறேன். T × R சமன் இங்க இந்த வட்டத்தட்டினுடைய சடத்துவ திருப்பம் தரப்பட்டிருக்கு அரை mr வர்க்கம் சொல்லி அல்பாவை தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கிறாங்க. ஆகவே அல்பா 2T இன் கீழ் இங்க R இருக்கு. இதுல ஒரு R வெட்டுப்பற்றும். ஆகவே mr. ஆகவே
கோண ஆர்முடுகள் அல்பாவுக்கான தொடர்பு 2t இன் கீழ் mr ஆக அமையும். மூன்றாவது, மேலே தட்டின் ஆரை 0.1 மீட்டரும் m 1 கிலோகிராமும் இழையின் வழியே 8 நியூட்டன் தொடுகை விசையும் பிரயோகிக்கப்படின் தட்டின் மீது ஏற்படுத்தப்படும் முறுக்கம் கோண ஆர்முடுகள் என்பவற்றை கணிக்க. அப்ப நாங்க இந்த கோவைகள்ல பெருமானத்தை போடுவோம். முதலாவது t வந்தங்களுக்கு தரப்பட்டிருக்குது 8, ஆரை வந்தங்களுக்கு தரப்பட்டிருக்குது 0.1. ஆகவே எங்களுக்கு 0.8 நியூட்டன் மீட்டர் என்று வரப்போகுது முறுக்கத்துக்குரிய பெருமானம். அடுத்தது அல்பாவை காண சொல்லி கேட்குறாங்க. அல்பாவுக்கு போட்டோம்னு சொன்னா 2 தர t வந்து 8, தெளிவு பந்தங்களுக்கு தரப்பட்டிருக்குது இதுல 1 கிலோகிராம், ஆரை வந்து 0.1. ஆகவே 2 16 16 சொன்னா 160 ரேடியன் செகண்ட் -2 ஆக இருக்கும். இதுல எல்லாம் உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா இந்த இவ்வாறான கேள்விகள் எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு எஸ்ஏ கேள்வி இப்படித்தான் தரப்போகுது. என்ன சின்ன சின்ன பாட்டு எல்லாம் ஒரு 5 பாட்டை மொத்தமா சேர்த்தா உங்களுக்கு ஒரு எஸ்ஏ கேள்வியாக்கலாம். இந்த இப்படியான கேள்விகளை கூட நாங்க எஸ்ஏ கேள்வியா நாங்க மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க பழைய தொண்டமனார் பேப்பர்ஸ்ல வந்த கேள்விகள் எடுத்து பாருங்க. இவ்வாறான கேள்விகள் தான் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. ஃபைனல் எக்ஸாம்ல கூட இப்படியான கேள்விகள் தான் வந்திருக்குது. உங்களுக்கு பேசிக்கான ஐடியாஸ் எடுத்துட்டோம்னு சொன்னா நாங்க எவ்வளவு கஷ்டமான கணக்கையும் இலகுவா செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. தேர்ட்டீனுக்கு நீங்க டைம் எனக்கு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி போட்டு சொல்லு. இல்லை எனக்கு ஓகே. 11வது கேள்வியை பாருங்க. புவியின் ஆரை 6.4 தர 10.3 கிலோமீட்டரும் அதன் திணிவு 6 தர 10.24 கிலோகிராமும் எனும் புவியை சீரான கோளம் என கருதி அது தனது அச்சு பெற்றி சுழலும் போது கொண்டுள்ள சுழற்சி இயக்க சக்தியின் அளவை கணிக்க. இதுல உங்களுக்கு தரப்பட்டிருக்கு திண்ம கோளத்தின் சடத்துவ திருப்பம் வந்து 2/5 mr வர்க்கம் என்று தரப்பட்டிருக்குது. ஆகவே நாங்க இதுல செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், சுழற்சி இயக்க சக்திக்குரிய சமன்பாடு எனக்கு தெரியும். சுழற்சி இயக்க சக்திக்குரிய சமன்பாடு அரை I ஒமேகா வர்க்கம். இங்க சடத்துவ திருப்பத்துக்கான பெருமானம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு 2/5. இது ஒரு திண்ம கோளத்தினுடைய சடத்துவ திருப்பம். ஒமேகா வர்க்கம் என்று தந்துக்கலாம். அப்ப இங்க இந்த ஒமேகா வர்க்கத்தை நாங்க இப்படி கண்டுபிடிக்கலாம். இப்ப ஒமேகா வர்க்கம் எனக்கு தெரியாது. ஒமேகா வர்க்கத்தை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால், பூமியை வந்து திணிவு தந்திருக்கிறாங்க, அதே போல பூமியினுடைய ஆரையும் தரப்பட்டிருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? இங்க திணிவு தெரியும், ஆரை தெரியும். அதே போல இங்க எனக்கு கோணவேகம் தெரியாது. ஸோ கோணவேகம் தெரியாததால நாங்க பூமியினுடைய சுற்றல் காலம் 24 மணித்தியாலம் என்று எனக்கு தெரியும். ஆகவே t = 2π ஒமேகா என்ற தொடர்பில் t வந்து சுற்றல் காலம், பூமியினது சுற்றல் காலம் 24 மணித்தியாலம் என்று சொன்னால் 24 தர 3600 செகண்ட் 2π ஒமேகா. ஆகவே ஒமேகா = 2π 24 மணித்தியாலம். அதை செகண்டுக்கு மாற்றுறதுக்கு 3600 செகண்ட். இதை வந்து நாங்க இங்க பிரதியிட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சுருக்கள் வந்து இங்க கொஞ்சம் பெருசா வரப்போகுது. ஸோ அப்ப இங்க எங்களுக்கு திணிவு தெரியும்,
6 தர 10 24 கிலோகிராம். ஆரையினுடைய வர்க்கம் 6.4 தர 10 3 முழுவதின் வர்க்கம் தர ஒமேகா வர்க்கம். ஒமேகா வர்க்கம் என்று பார்த்தோம்னு சொன்னால் 2 பை, அதன் கீழ் 24 தர 3600 முழுவதின் வர்க்கம். ஆகவே நாங்க இந்த கோவையை அப்படி சுருக்கணும். ஸோ இந்த கோவையை சுருக்கணும்னு சொன்னா நீங்க மடக்கையை பாவிச்சு சுருக்கிறது இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க சுருக்கி ஈய கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். யாராவது ஏற்கனவே செய்திருப்பீங்க. இதுல எல்லாமே மீட்டர்ஸ்ல தரப்பட்டிருக்குது. கிலோமீட்டரா தந்திருக்கேன், சாரி. 6.4 தர 13 கிலோமீட்டர். அப்ப இதை நாங்க மீட்டருக்கும் மாத்தணும். அப்படின்னு சொன்னா 1000ஆல பெருக்கணும். பெருக்கி முழுவதின் வர்க்கம் என்று வரப்போம். அப்ப இதை நீங்க சுருக்கி கொள்ளுங்க. இதுதான் ஐடியா. half I தரப்பட்டிருக்குது. இங்க ஒமேகா வர்க்கத்தை கண்டுபிடிக்கணும்னா பூமியினுடைய சுற்றல் காலம் 24 மணித்தியாலம். 24 மணித்தியாலத்தை செகண்டுக்கு மாத்திரத்துக்கு 3600ஆல பெருக்கணும். ஸோ ஒமேகாவை கண்டுபிடிச்சாச்சு. இனி இதை கொண்டு நீங்க பிரதிட்டு நீங்க ஈய கண்டுபிடிங்க. மீட்டர் ஆக்கி போட்டு தான் செய்யணும். ரைட், இன்றைக்கு இந்த கடைசி கேள்வியோட முடிப்போம். இன்னொரு கேள்வி தான் இருக்கு. அதை செய்துட்டோம்னு சொன்னா நாங்க இனி பாஸ் பேப்பர் கேள்விகளை செய்து பார்க்க. ரைட், 12வது கேள்வியை பாருங்க. கட்டட நிர்மாணிப்பு வேலைத்தளம் ஒன்றில் சாந்து கலவையை மேலே உயர்த்த பயன்படுத்தப்படும் சாம்பியின் ஆரை கேபிட்டல் ஆரும் அதன் அச்சுப்பற்றிய சடத்துவ திருப்பம் ஐ. அப்ப இந்த இதனுடைய ஆரை தான் கேபிட்டல் ஆர் என்று தரப்பட்டது. இந்த அச்சுப்பற்றிய சடத்துவ திருப்பம் ஐ. லேசான நீளா கயிறு பாரம் சாப்பி சுட்டப்பட்டுள்ளது. அதன் மறு அந்தத்தில் சாந்து கலவை இடத்தக்க கேபிட்டல் எம். இது கேபிட்டல் எம் திணிவுள்ள ஒரு வாளி பொருத்தப்பட்டுள்ளது. அப்ப வாளியினுடைய திணிவு தான் கேபிட்டல் எம். கேள்வி என்னென்று சொன்னால், முதலாவது கயிற்றின் இழுவை டீயும் சாம்பியின் கோணவேகம் ஒமேகாவும் ஆயின் கயிறு இயங்கும் ஆர்முடுகளும் சாம்பியின் கோண ஆர்முடுகள் அல்பா இடையிலான தொடர்பு யாது? அப்ப இதுல எங்களுக்கு இழுவை டி. இப்ப எங்களுக்கு இதுல சடத்துவ திருப்பம் ஐ என்று சொன்னா எங்களுக்கு டோ சமன் ஐ அல்பா என்ற தொடர்பு தெரியும். அதே மாதிரி டோ சமன் எஃப் இன்டு ஆர். அதாவது முறுக்கத்துக்கான தொடர்பு சடத்துவ திருப்பம் தர கோண ஆர்முடுகள் சடத்துவ திருப்பம் விசை திருப்பத்துக்கு சமன் என்று எனக்கு தெரியும். அப்ப இந்த இழையில இருக்கிற இழுவை டி என்று சொன்னால் இதனுடைய குறுக்குவெட்டு நான் இதுல கீறி காட்டுறேன். இதனுடைய குறுக்குவெட்டு, இதனுடைய ஆரை ஆர், இழை இவ்வாறு சுற்றப்பட்டிருக்கின்ற இழுவை டீயா இருக்க போகுது. ஆகவே முறுக்கம் சமன் டி இன்டு ஆர். அதே போல டோ சமன் ஐ அல்பா. ஆகவே ஐ அல்பா சமன்
டி இன்டூ ஆராக இருக்க போகுது. இதன்படி எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி முதலாவது என்னன்னு சொன்னால், இந்த தொடலி ஆர்முடுகள் ஏக்கும் கோண ஆர்முடுகளுக்குமான தொடர்பு ஏ சமன் ஆர் அல்ஃபா. இது நாங்கள் ஏற்கனவே தியரி படிக்கிற நேரம் எங்களுக்கு தெரியும். ஏ சமன் ஆர் அல்ஃபா, பி சமன் ஆர் ஒமேகாண்டா ரெண்டு பக்கத்தையும் டைமால பிரிச்சோம், நேரத்தால் பிரிக்கிற நேரம் வியின் கீழ் நேரம் ஆர்முடுகளை தரும், ஒமேகாவின் கீழ் நேரம் அல்ஃபாவை தரும். ஏ சமன் ஆர் அல்ஃபா என்ற தொடர்பு தான் எங்களுக்கு நேர்கோடு, அதாவது தொடலி ஆர்முடுகளுக்கும் கோண ஆர்முடுகளுக்குமான தொடர்பாக இருக்க போகுது. ஏ சமன் ஆர் அல்ஃபா. மேலே பகுதி ஒன்றில் பெறப்பட்ட பெறுபவர்களின் துணையுடன் கயிற்றின் இழுவை டி சமன் ஐஏ இன் கீழ் ஆர் வர்க்கம் என காட்டுகன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இங்க எனக்கு அல்பாவுக்கான தொடர்பு என்னென்று வரப்போகுது, ஏ இன் கீழ் ஆர் என்று எடுக்கலாம். அப்ப இந்த அல்பாவுக்கான தொடர்பை இங்க கொண்டு பிரதியிட்டால் ஏ இன் கீழ் கேபிட்டல் ஆர் சமன் டி இன்டூ ஆர். அப்ப இங்க குறுக்கு பெருக்கம் பண்ணும்போது என்ன வரப்போகுது, ஐஏ சமன் டிஆர் வர்க்கம். அப்ப எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னது, சடத்து, அதாவது டீக்கான தொடர்பு வந்து ஐஏ இன் கீழ் ஆர் வர்க்கம் என்று சொல்லித்தான் காட்ட சொல்லி கேட்கிறோம். இதனுடைய குறுக்குவெட்டு தோட்டத்தை நாங்கள் எடுக்கிறோம். குறுக்குவெட்டு தோட்டத்தை எடுத்து போட்டு அதில் இருக்கிற விசைகளை குறித்து போட்டு நான் இப்படி ஒரு தொடர்பு எனக்கு தெரியும், ஏ சமன் ஆர் அல்ஃபா என்ற தொடர்பு, இதை வச்சுக்கொண்டு நான் இந்த கோவையை எடுக்கிறேன். ஆகவே டி சமன் ஐஏ இன் கீழ் ஆர் வர்க்கம் என்ற கோவை வந்து பெறப்படும். அப்ப படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பயமா இருக்குமே, ஆனா நாங்க கேள்வியை வாசிச்சு செய்ய போனோம்னு சொன்னா இதெல்லாம் இலகுவான கேள்வியா அமையும். ஓகே, நான் இன்றையோட இந்த டியூட் முடிஞ்சுது. நாங்கள் அடுத்த கிளாஸ்ல வந்து பாஸ் பேப்பரில் வந்த எம்சிக்யூ கேள்விகளை பார்ப்போம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.